சதன் ஹெரால்டு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் நபர் இந்திய தேசிய கட்சியின் நிறுவன தலைவர் திரு தடா அப்துல் ரஹீம் சார் அவர்கள். வணக்கம் சார். சார் 2026 நம்மளோட அடுத்த இலக்கு எப்படி சார்? புதிய மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த கோட் படம்னு ஒன்று வந்திருக்கேன், பார்த்தீங்களா? நாளைக்கு தான் சார் ரிலீஸ். அது ஸ்டில்ல வந்திருக்கு. அது பிரேம்ஜி பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த கோட் படத்தில் விஜய் வர கார் இருக்கு இல்லையா, அந்த காருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குல்ல, முன்னாடி கார் நம்பர், அதில் CM 2026 இருக்கான். அப்போனா நீங்கள் தமிழ்நாடு வெற்றி கழகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறீங்க? இல்லை, அதுதான் அழகு பார்த்துக்கணும். இந்த மாதிரி சந்தோஷப்பட்டுக்கணும். எப்படி கார் நம்பரை CM 2026 போட்டு சந்தோஷப்படணும் தவிர அரசியல் இறங்கி ஒரு மயிரம் பிடுங்க போக முடியாது. ஏன்னா தமிழக அரசியல் என்பது அவ்வளோ சாதாரணமானது அல்ல. வணக்கம் சார். 2026 நாம் தமிழர் கட்சி எந்தவித பாதிப்பை பெரிய அளவில் ஏற்படுத்தும்? இல்லை, பாதிப்பெல்லாம் வராது. நாம் தமிழ் கட்சிக்கு எப்படி பாதிப்பு வரும்ன்றீங்க? நான் ஆளும் தரப்புக்கு சொல்கிறேன், அரசியல் ரீதியாக சொல்கிறேன் சார். ஆளும் தரப்பு இல்லை, ஆளும் தரப்பு கூட நாம் தமிழ் கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? நாம் தமிழரால் ஆப்போசிட் பார்ட்டிக்கு சொல்கிறேன், திமுகவுக்கா? அது அந்த பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நம்ம பார்க்க முடியாது. ஆனால் நாம் தமிழ் கட்சிக்கு எப்பவுமே ஏறுமுகம் தான், இறங்குமுகம் வர வாய்ப்பு இல்லை. மாநில அதுவும் 2026 தேர்தல் சீமானே சொல்லிட்டாரு, தனிச்சு 234 தொகுதியிலே நாங்கள் தனிச்ச களம் காண வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நிச்சயம் என்ன ஆகும்னு சொன்னால், நிச்சயம் கடந்த முறையை விட பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதத்தை விட இந்த தேர்தல் வாக்கு சதவீதம் கூட செய்யும். ப்ளஸ் என்னுடைய பார்வையில் சீமானே வெற்றி பெற்று முதல் முறையாக சட்டமன்றத்துக்கு போக கூட வாய்ப்பு இருக்கிறதா என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன். ஏன்னு சொன்னால், கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு அவ்வளோ வாக்கு வெற்றி பெற அளவுக்கு முடியலன்னா கூட இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் வெற்றி வாகையை சூடுவார், அவர் சீமான் சூடுவார் என்றது என்னுடைய கணிப்பு. எண்ணிக்கை கூடுவது மட்டும் இல்லாமல் சீமான் வெற்றி பெறலாம். ஆமாம், ஏன்னு சொன்னால் மக்கள் அதை நினைப்பாங்க. என்னன்னு சொன்னால், இது போன்ற நபர் உள்ளே போகட்டும் சட்டமன்றத்துக்குள்ள, அங்கே சட்டமன்றத்துக்கு போய் மக்கள் பிரச்சனைகளை எடுத்து சொல்லட்டும், பேசட்டும். அப்போ இது போன்ற ஒரு நபர்களை நம்ம சட்டமன்றத்துக்கு அனுப்புவது சரியானது தான் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளாக அவர் தொடர்ந்து தமிழக அரசியலில் ஒரு ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் தவிர்த்து 3வது ஒரு கட்சியாக இருந்து களமாடிட்டு வராருன்னு போது மக்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. அந்த எதிர்பார்ப்புகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இந்த வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி ஆட்சி பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லி அவங்க தம்பிமார்கள் சொல்ற மாதிரி என்னால் சொல்ல முடியாது. சீமானுடைய தம்பிமார்கள் சொல்லிக்கிறாங்க, அது எல்லா கட்சிக்காரங்களும் சொல்றாங்க. அது எல்லா கட்சிக்காரும் சொல்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அந்த மாதிரி நான் சொல்ல முடியல. ஆனா 26க்கு சட்டமன்றத்துல என்ட்ரன்ஸ், அதாவது எண்ணிக்கை ஆரம்பமாகுது. எண்ணிக்கை ஆரம்பிக்குங்கிறீங்க? நிச்சயம் ஆரம்பமாகுது. அது சீமான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த கட்சியின் மீதும் கட்சியோட சில குறிப்பிட்ட தலைவர்கள் மீதும் தொடர்ந்து அவதூறு வழக்குகள் போடப்பட்டே இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக PCR ஆக்ட் போட்டிருக்காங்க, குறிப்பிட்ட ஜாதி பேரை சொல்லிட்டதுனால. நான் சொல்றேன், இதெல்லாம் தவறுன்றேன். அரசியல் பழி வாங்குறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்கு. அதை விட்டுட்டு PCR ஆக்டை தவறாக மிஸ்யூஸ் பண்ண முடியாது. PCR ஆக்டை பார்த்தீங்கன்னு சொன்னால், அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி பொதுவெளியில் பேசக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் ஒரு ஆக்ட். ஆனால் இதை இன்னைக்கு தவறான முறையில் அதை வழிநடத்தும் அந்த சட்டத்தை மிஸ்கைட் பண்ணுறது என்பது ஒரு தவறான முன்னுதாரணம். அது தமிழக அரசு பண்ணியிருக்கு. நீ சான்றாளன்ற ஒரு வார்த்தையை சொன்னார், அதுக்காக PSRல அவருக்கு வழக்கு பதிவு செஞ்சிருக்குன்னா, இது கலைஞரும் பேசியிருக்காரு இல்லையா? அப்புறம் இது பல தடவை பேசியிருக்காரு. கவிஞர்கள் நிறைய இடத்துல கவிதைகளை எதிரிகளை குறிப்பிடும் போது அப்படி குறிப்பிட்டிருக்காங்க. நிறைய கவிதைகளில் கூட அந்த வார்த்தைகள், சான்றாளர் என்ற வார்த்தை சொல்லாடல் பயன்படுத்தியிருக்காங்க. நிறைய கவிதைகள் இருக்கு. முன்னாள் முதல்வர் கலைஞர் கூட, கருணாநிதி கூட அதை பேசியிருக்காரு போது, இப்போ சீமான் பேசுனதுக்காக மட்டும் அது வழக்கு பதிவுன்னு சொல்லும்போது இது வன்மம் தானே. அதை நீங்க மேற்கோள் காட்டி தானே சார் பேசுறாரு? ஏது முன்னாள் கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வரோட மேற்கோள் காட்டி பேசும்போது அது இன்னும் சர்ச்சைக்கு உள்ளாகுது. இல்லை, அதுதான் மேற்கோள் கூட. அந்த பாடல் எழுதுனதே யாரு? அதிமுக காரங்க பாடல் எழுதி பல ஆண்டுகளாச்சு. பல ஆண்டுகளாகி அதிமுக தங்களுடைய கொள்கை முழக்கமாக அதிமுக மேடையில் கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாடல் ஒலிக்கும். அப்பெல்லாம் உணர்வு வராத திமுகவுக்கு சீமான் பேசினார்ன்றதுக்காக உணர்வு வர்றதுன்னு சொன்னா, அப்போ சீமானை கண்டு திமுக பயப்படுதுன்னு தான் நம்ம பார்க்கணும். சீமானை கண்டு ஒரு விதமான நடுக்கத்தில் இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். இல்லைன்னு சொன்னா ஏன் இந்த மாதிரி ஒரு வழக்கை பொய் வழக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தானே சார் என் மேலே முடிஞ்சா வழக்கு போடுன்னு சொல்றது. இல்லை, அது சொல்லாங்க. வழக்கு போடுன்னு சொன்னா போட்டுவீங்களா? அது முகாந்திரம் வேண்டாமா?
ஆதாரம். ஏன்னா நீங்கள் இப்போ வழக்கு போட்டீங்க, எஃப்ஐஆரை போட்டுருவீங்க, எல்லாமே போட்டுருவீங்க. இப்போ குற்றப்பத்திரிக்கை வந்து நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணணும். நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணி வழக்கு விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வரும்போது சாட்சிகள் ஆதாரங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் நீதிமன்றத்தை சமர்ப்பிக்கணுமா இல்லையா? அல்லது அந்த மேடையில் சீமான் பாடின பாட்டை மட்டும் வச்சு பேச முடியுமா? இது காட்ட முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ இது எவ்வளோ ஒரு கேவலமான கீழ்த்தரமான செயல் இது. நீங்க ஆரம்பத்திலேயே வந்து சார் தமிழ்நாடு வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களை விமர்சிச்சீங்க. ஆனா கொஞ்சம் சில வருடங்களாவே விஜய் அவர்களுக்கு பெரிய மெல்லிய மென்போக்கா தானே போயிட்டு இருக்காரு சீமான் அவர்கள். அவரோட இணக்கமா தானே போயிட்டு இருக்காரு. தம்பி வந்துருவாரு, கூட்டணிக்கு வந்துருவாருன்னு. நானும் வந்து நாம் தமிழர் கட்சிக்காரன் இல்லை. நீங்கள் நாம் தமிழர் கட்சி பற்றி பேசுனேன். இப்போ சீமானை பற்றி சீமானுக்கும் விஜய்க்கும் ஒரு நட்பு இருக்கலாம், உறவு இருக்கலாம். ரெண்டு கட்சியும், அதாவது நாம் தமிழ் கட்சியும் என்ன வெற்றி கழகம் அதுக்கும் வந்து அவங்க கூட்டணி வச்சுக்கலாம், அதெல்லாம் வச்சுக்கலாம் அவங்க. ஆனாலும் நான் வந்து என்னுடைய விமர்சனம் என்னன்னா, சீமான் தொடர்ந்து கடந்த 10-15 ஆண்டுகளாக வந்து தமிழக அரசியலில் களத்தில் நின்று போராடிட்டு வராரு, மக்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு வராரு. அப்படி இருக்கும்போது நேற்று கோடம்பாக்கத்தில் ரிட்டையர்ட் ஆன ஒரு நபர் இன்னைக்கு வந்து கோட்டையில உட்காந்து சீட்டுக்கு எதிர்பார்க்கறது. சார் மார்க்கெட் உச்சத்துல இருக்காரு சார். அவரு மார்க்கெட் உச்சத்துல இருக்காரு. ஏன் வர அப்போ மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு சொன்னா நீ முதல்ல வந்து எனக்கு வந்து சம்பளம் 200 கோடி 250 கோடி வேண்டாம், என்னுடைய டிக்கெட்டை வந்து அரசு நிர்ணயிக்கக்கூடிய 100 ரூபா 150 ரூபா அந்த ரேட்ல வித்து கொடுங்க. கோட் படத்துக்கு அறிவிக்கிட்டோம். அப்படி ஏன் 2500 3000 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குறாங்க? யார் வாங்குறாங்க? நம்ம வாங்குறது இல்லை, நீங்கள் வாங்குறது இல்லை, நான் வாங்குறது இல்லை. அவங்க ரசிகர்கள் தானே போய் வாங்குறாங்க. இப்போ அவங்களுக்கு கூட நீங்கள் அந்த மக்கள்கிட்ட இருந்து கொள்ளை அடித்து நீ பாட்டு 150 கோடி 200 கோடி பாக்கெட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு அது எதுனா வெளிநாட்டில் போய் முதலீடு பண்ணிட்டு கார்பரேட் கம்பெனிகளா நீ இன்னைக்கு வந்து உனக்கு திடீர் ஞான உதயம் எப்படி வந்தது? உனக்கு அரசியலில் இறங்கி என்ன பிடுங்க போகிற நீ முதல்ல உன்னுடைய அந்த திரைப்படங்களில் அந்த டிக்கெட்டை விநியோகஸ்தரெல்லாம் கூப்பிடு. தொலைச்சு எனக்கு காசு வேணா எடுத்துகிட்டு போங்க, ஆனால் டிக்கெட் வந்து என்னுடைய ரசிகர்களுக்கு அதிகமான ரேட்டுக்கு விற்கக்கூடாது சொல்லணுமா இல்லையா? விஜய்க்கு மட்டும் இல்லை சார், எல்லா நடிகர்களும் டிக்கெட்டும் அப்படிதான். நீங்கள் சொன்னீங்களா மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொன்னது யாரு? அப்போ அந்த நாயை தான் நம்ம கேட்க முடியும். அது நிறைய நாய்கள் இருக்கு சார். அப்படி ஒன்றும் இல்லை, இவன் தரக்குறைவே இல்லை. அவனை இதோட தரக்குறைவாக பேசலான்ட்டேன் நான். ஏன்னா அதுக்கு தகுதியான நபர் தான் அவன். ஏன்னு சொன்னீங்கன்னா, இதே இஸ்லாமிய சமூகத்தை தீவிரவாதிகளா பயங்கரவாதியா சித்தரிச்சு திரைப்படங்கள் எடுத்து பணத்தை பார்த்தவங்க அவனை போய் நீங்க வந்து தரைக்குறைவான்றீங்க சார். அதற்கேற்ற விளக்கமும் கொடுத்துட்டாங்களே. என்ன கொடுத்தாங்க? யார் கொடுத்தாங்க விளக்கம்? அந்த குறிப்பிட்ட வசனங்கள் நீக்கப்பட்டன. விளக்கம் இன்ன வரையிலும் கொடுக்கப்படல. இன்ன வரையிலும் எக்ஸ்கியூஸ், அதை மன்னிப்புன்னு கேட்கலாம். வருத்தம் தெரிவிக்கல. குறைஞ்சபட்சம் மன்னிப்பு கூட வேண்டாம், பெரிய வார்த்தை, வருத்தம் கூட தெரிவிக்கலாம். அவனுக்கு என்ன மரியாதை? மண்ணாங்கட்டி. பட் இருந்தாலும் ரசிகரோட ஆதரவு இருக்குல்ல சார். ஜாதி மத வித்தியாசம் இல்லாம அவருக்கு சப்போர்ட் பண்றவங்க இருக்காங்களே. சினிமா ரசிகர் ஆதரவுன்றது வேறங்க. காலாபுரத்தில் நாய் கூட 1 லட்சம் பேர் ரசிக்கிறான். அதுக்காக நாயை தூக்கிட்டு வந்து அரியணையில் ஏற்ற முடியுமா? உண்மையில சொல்லுங்க. காலாபுரத்தில் நடித்த காலாபுரத்தில் நடிச்சது ரஜினி பக்கத்தில் உட்காந்து நாய், அந்த நாயிடான்னு நீங்க தெருவில் எதுனா ஒரு நாயை வச்சுட்டு இந்த படத்தில் நடிச்ச நாய் 100 பேர் இல்லை, 1000 பேர் இல்லை, 5000 பேர் நின்று வேடிக்கை பார்ப்பான், ரசிப்பான். அதுக்காக அந்த நாயை கூட்டு போய் அரியணையில் ஏற்றி முடியும். அது சினிமா மோகம் சார். அது அவங்க மட்டுமா இருக்கான். அவர் மக்கள் மட்டத்துக்கு வராரு சார். அது நம்ம மக்கள்கிட்ட தானே சொல்லணும். மக்கள் அவங்க ஆதரிச்சா அவர் சிஎம் ஆக போறாரு. நான் இல்லைன்னு சொல்லி நான் வந்து நீ வந்தது வரலன்றது இல்லை, பில்டப் வேண்டான்ற வா, மக்கள் பணி செய். இத்தனை நாளாக செய்யல, 55 வயசு ஆயிடுச்சு உனக்கு. இனி சாகர் போகிற வயசுலையாச்சும் நீ சம்பாதிச்ச காசுல வந்து நீ மக்களுக்காக நற்பணி செய்யின்ற. நான் வேணான்னு சொல்ல. ஆனால் நீ சேர்த்து வச்சிருக்கக்கூடிய உள்நாடு வெளிநாட்டில் சேர்த்து வச்சிருக்க காசை வந்து பாதுகாத்துக்காக அரசியலுக்கு வரன்றது தெரியும் நமக்கு. இப்போ வந்த நடிகர்களே எந்த நடிகருங்க தான் சம்பாதிச்ச காசெல்லாம் மக்களுக்காக எழுதி கொடுத்தான்? ஒரு ஆளை சொல்லுங்க. நீங்கள் அரசியலில் இன்னும் சம்பாதிக்க தான் போனாருங்க. உண்மையா இல்லையா? அப்படிங்கும்போது இவர் மட்டும் என்ன வந்து தான் சம்பாதிச்சு வச்ச காசெல்லாம் தமிழக மக்களுக்கு வாரி இறக்க போகிறாங்க? ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ கடந்த வாரம் அந்த கொடி அறிமுக கூட்டம் பார்த்தீங்களா இல்லையா? கொடி ஒரு கட்சி, சரி அரசியலுக்கு வரமாட்டேன் வந்துட்டேன், கட்சி ஆரம்பிச்சிட்டு தேர்தல் ஆணையத்தில் பதிவும் பண்ணிட்டேன் இல்லையா? பண்ணிக்கும்போது தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி பைலா ஏற்படுத்தியிருப்பேன், கொள்கை திட்டம். இப்போ அந்த பைலாவில் வந்து தலைவர், பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் 4 பேர், துணைத் தலைவர்கள் 4 பேர், அவைத்தலைவர் ஒருத்தர், பொருளாளர்,
அப்புறம் தொண்டரணி இளைஞரணி இப்படி எல்லாருடைய போஸ்டிங்கும் பதிவு பண்ண பிறகு தான் பயிலாக கொடுப்பான் தேர்தல் ஆணையத்தில். அப்போது நீ அந்த கொடி அறிமுகப்படுத்தும் போது உன்னையை நேசித்து உன்னையை தலைவனாக ஏற்றுக்கிட்ட அந்த மண்ணாங்கட்டிகள்லாம் பக்கத்தில் நிற்க வச்சு அவங்களையும் ஒரு கையை பிடிக்க சொல்லி அந்த கொடியை பிடிச்சி வச்சு நீ அந்த கொடி அறிமுகம் கூட இல்லை, நீயா ஏதோ பரதேசி மாரி இப்படி பிடிச்சிட்டு நிற்கிற. அது அவரோட உரிமை சார். என்ன உரிமை? ஆணவம், அகங்காரம், நான் அப்படின்ற இது அரசியலுக்கு வேலைக்கு ஆகாது. சரி, அதை கூட விடுங்க. நீ அந்த நிகழ்ச்சிக்கு போற இல்லையா, பார்த்தீங்களா அந்த இது எல்லாமே? மக்கள் எல்லாம் அந்த கம்பிக்கு வெளியே நிற்கிறான். உன் ரசிகர்கள் தான், மக்கள்னு சொல்லக்கூடாது, உன் ரசிகர்கள். நீ முதல்வராகணும், நீ ட்விட்டரும் ஃபேஸ்புக்லேயும் போட்டு 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 சந்தோஷத்தை தீர்த்துக்கிற உன்னுடைய ரசிகர்கள் எல்லாம் அந்த கம்பிக்கு வெளியே நிற்கிறான். நீ பாட்டுக்கு என்ன பண்ற? சில சமயங்களே கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துடும் சார். அதான் நீ என்ன பண்ண? நீ என்னது அந்த பவுன்சர்கள் பாதுகாப்போடு வர. நீ ஏன் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு பவுன்சர் பாதுகாப்போடு வர ஒரே தலைமை இருந்தாங்க. எம்ஜிஆர் கூட வரல, ஜெயலலிதா கூட வரல. அவங்களுக்கெல்லாம் இல்லாத கூட்டமாக மயிறு உனக்கு வந்துச்சு, உனக்கு ஆபத்து வந்துச்சு. பவுன்சர் வச்சு வரேன்னா நீ எப்படிப்பட்ட ஆள்? நீ எல்லா கட்சி தலைவர்களும் வராங்க சார். பவுன்சர் வச்சு யாரும் வர மாட்டாங்க. அவங்க கட்சி தொண்டர்கள் வருவாங்க, அவங்க கட்சி தொண்டர்களுக்கு ட்ரெஸ் போட்டு கூப்பிட்டு வருவாங்க. நாம் தமிழ் திரு சீமான் சார் அவர்களுமே பவுன்சர்ஸ் வச்சிருக்காங்க. பவுன்சர்ஸ் இல்லை, அவர் கட்சியில சில பேர் தொண்டர்களை வச்சுக்கிட்டு அவங்க அந்த யூனிஃபார்ம் போட்டு வராங்க. நாம் தமிழ் கட்சி இல்லாத பவுன்சர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க வேணா பாரு, கேட்டு பாருங்க. இவர் பவுன்சர் வச்சுக்கிட்டு வரேன்னா அப்போ உன் கட்சி உன்னை நேசிக்கக்கூடிய தொண்டர்களே நீ மதிக்காத நீ எல்லாம் நீ என்னத்தை இந்த தமிழக அரசியல் இறங்கி பிடுங்க போற? இதுதான் என்னுடைய கேள்வி. பட் ஆனால் ஆளும் தரப்பு கொஞ்சம் அவரை பார்த்து பயப்படுறாங்களோ சார்? யார் சொன்னாங்க? KNR அவர்கள் திமுக 2026 எலெக்ஷன் நம்ம நினைச்ச மாதிரி இருக்காது. திமுக எனக்கு பிடிக்காது தான். திமுக எதிர்த்து தொடர்ந்து பேசுவேன் நான். அதுக்காக சீமான விஜயை கண்டெல்லாம் திமுக பயப்படுதுன்னு சொல்லி ஒரு ப்ரோமோட் பண்ண கொடுக்கூடாது விஜய்க்கு. இல்லை சார், ஒரு மாநாடோட டேட்ல தள்ளி போயிட்டே இருக்கு, இடமும் சரியா அமையல. இடம் உனக்கு சரியா அமையாம இருக்கலாம், அல்லது பொருளாதாரத்தை அந்த இளைஞர்கிட்ட திரட்டி நடத்தணும்னு நினைச்சிருப்பேன். உங்க ஆசை இருக்க மாட்டேன். நீ கப்பி பயணி, உன்னை நம்பி உன்னை நேசிக்கக்கூடிய உன் வீட்டுக்கு வரவனுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட உன் வீட்டுக்கு முன்னாடி வைக்கல சார். அவரோட ஜெயிலை விட பெரிய பெரிய சோறுகளை கட்டி அதுக்குள்ள உல்லாசமா வாழ்ற. நீ 10 கிரவுண்ட்ல வீடு கட்டி வச்சிருக்க, அது ஒரு கிரவுண்டு ஒதுக்கி உன்னை நேசிச்சு வரக்கூடிய ரசிகர்களை உட்கார வச்சு ஒரு டீ உள்ளது ஒரு தண்ணியாச்சும் கொடுத்து அனுப்புறது கூட உனக்கு வக்கு இல்லை. உனக்கு விஜயகாந்த் கூட அவனை நேசிச்சு அவரை வீட்டுக்கு வரக்கூடியவனுக்கு டீ குறைஞ்சபட்சம் சாப்பாடு போடுவாரான், இல்லைன்னா டீயாச்சும் கொடுப்பாரான், பாலாச்சும் கொடுப்பாரான். எம்ஜிஆரும் அப்படி கொடுத்துருக்காரு. அவங்கெல்லாம் அரசியலில் சில பல சாதனைகள் செஞ்சாங்க. ஆனால் நீ தண்ணி கொடுக்கறது கூட உனக்கு வக்கீல் இல்லை. நீ அப்படி இருக்கும்போது நீங்க என்ன சார் சொல்றீங்க? நீங்க சார் அவரும் நிறைய நற்பணி மன்றங்கள் நிறைய நல்லது வரைக்கும் பண்ணிட்டு தானே சார். நான் என்ன சொல்றேன், நற்பணி மன்றம் நீங்க வச்சுக்குவீங்க, நான் வச்சுக்குவேன். எதுக்கு வைக்கிறேன்? படம் டிக்கெட் வரும், அந்த டிக்கெட்டை நான் பிளாக்கை வைப்பேன், சம்பாதிப்பேன். அப்படி இருக்கும்போது அப்போ ரசிகர் மன்றம்னு சொல்லும்போது அப்போ நம்ம தானே நற்பணி போது 4 பேர்கிட்ட கலெக்ஷன், அங்கே லோக்கலில் கலெக்ஷன் வாங்கி நான் அந்த நற்பணின்னு சொல்லிட்டு எதனா ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். சொல்லுங்க. என்னன்னா இன்னைக்கு திரைப்படத்தில் நடிகர்கள் என்ன செஞ்சாலும் பெரிய செய்தி ஆகுது. ஏன்னா இந்த ஊடகங்கள் டிஆர்பி ரேட் அதிகரிக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி செய்திகள்லாம் பெருசாக்கி காட்டுறானுங்க. வேற ஒன்றுமே இல்லை. நடிகைக்கு கர்ப்பம் உனக்கு தேவையா? ஊடகங்களுக்கு தலைப்பு செய்தி போடக்கூடிய செய்தியை கர்ப்பம். ஒரு பெண்ணுன்னு இருந்தால் கல்யாணம் பண்ணால் கர்ப்பமாக தான் செய்வாள். நடிகை குழந்தை பெற்றார். இல்லை, நடிகை மட்டும்தான் குழந்தை பெற்றுக்கிறா. உலகத்தில் வேற எவனுமே பெற்றுக்கலையா? நம்ம பார்வையாளருக்கு அதை குறித்த செய்திகள் அதிகம் பார்க்குறாங்க சார். நம்ம மக்கள் அது குறித்த செய்திகள் அதிகம். அதை தான் சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் தவறான முன்னுதாரணம். அவங்கள என்கரேஜ் பண்ணி தான் அந்த மண்ணாங்கட்டிங்க தான் எல்லாம் தங்கமாக அப்படியே ஜொலிக்க பார்க்குறாங்க. வேற ஒன்றுமே இல்லை சார். 2026 திமுக கூட்டணியில் கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டிருக்கோம் சார். கூட்டணிகள் மாற வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. விசிக மாறுதா இல்லையா? காங்கிரஸ் மாறணும்னு எதிர்பார்க்குறேன். நானே எதிர்பார்க்குறேன். மாறுமா மாறாது தெரியல. காங்கிரஸ் விசிகா அதிமுக கூட்டணிக்கு போகணும், திமுக கூட்டணிக்கு ஒரு செருப்படி கொடுக்கணும். அப்போதான் திமுக ஏன்னா அதிகாரத்துக்கு வந்த பிறகு மக்கள் விரோத செயல்பாடுகளை நிறைய செயல்பட்டு இருக்காங்க. குறைஞ்ச பார்த்தீங்கன்னா இந்த கார் ரேஸ் எல்லாம் ஏற்றி இதெல்லாம் மக்களுக்கு தேவையற்ற ஒரு வேலை. இது ஆணி இது அவரை சர்ச்சைகள் நடத்த நல்லபடியாக முடிச்சிருக்காரு சார், எந்த வித அசம்பாவிதம் இல்லாமல். அசம்பாவிதம் என்ன 2 நாட்டுக்குள்ள போறாங்க நடந்துச்சு. துப்பாக்கி குண்டு விளையாட்டாங்க 2 பேரும் சார். எதிர்கட்சிகளும்
நானும் சொல்றேன் இந்த ஃபார்முலா 4 கார் ரேஸ் வந்து உங்களை போன்ற நபரை, என்னை போன்ற நபரை, தம்பியை போன்ற நபர்களை கத்துக்க முடியுமா? கத்துக்கணும்னு ஆசை இருந்தாலும் கத்துக்க முடியாது. பல லட்சம் பல கோடிகளுக்கு அதிபதிகள் வந்து இது போன்ற பயிற்சி எடுக்கிறதுக்கு பல லட்சங்கள் பல கோடிகள் ஆகுது. அந்த கார் ரேஸ் சரி, அந்த கார் ரேஸ் நடந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 2 பேர் அந்த கார் ரேஸ்ல பேசினாங்களா சார்? பேசினாங்க, கலந்துக்கிட்டாங்க சார். சுபா வெங்கடேஷன் கலந்துகிட்டு இருக்காங்க. வேற யாரு? அப்புறம் வித்யா ராமநாதன் நினைக்கிறேன் சார். வித்யா ராமநாதன் 2 பேர், ஒரு 5 பேர் கலந்துட்டு இருக்காங்க சார். அதோட தரவுகள் நான் தரேன் உங்களுக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பங்கிட்டு இருக்காங்க. ஒரு நடிகையோட கலந்துட்டு தான் இது சோசியல் மீடியால ஃபுல்லா நடிகையில் அதில் சார். அது வந்து தகவலுக்கு உண்மைக்கு புறம்பான தகவல் நம்ம சொல்லக்கூடாது சார். இல்ல அது சொல்றாங்க, அது மாதிரி நம்ம எதுவும் சொல்ல வேண்டாது. இது வந்து எப்படின்னு சொன்னா, நீங்க கலந்துகிட்ட நபராக இருந்தா கூட அந்த நபர்கள் கூட பாருங்க பெரிய கோடீஸ்வரனுக்கு பிள்ளைகளா இருப்பாங்க. சாதாரண பாமர மக்கள் வந்து ஒரு விளையாட்டு, நம்ம ஒரு கபடி விளையாட்டை ஊக்குவிக்கிறதுக்காக பண்றீங்க போது கபடி யாரும் இப்ப செஸ் விளையாட்டு இதே திமுக உதயநிதி ஸ்டாலின் தான் நடத்தினாரு. அது எதுனா எதிர்ப்பு தெரிவிச்சுமா? இல்ல. ஏன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடிசை வீட்டு மாணவன் கூட திறமை இருந்துன்னா அந்த செஸ் விளையாட்டுல வந்து அந்த இலக்கு அடையலாம். இது ஃபார்முலா 4 கார்ன்றது இது வந்து அதாவது இந்த கார் கம்பெனி கார்பரேட்டுகளால் உருவாக்கப்பட்டது ஒன்று. ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து அவங்க என்ன பண்றாங்க, இதை உருவாக்கி இதை வந்து டெவலப் பண்ணாங்க. அப்போ ஏதோ ஒரு நாட்டினுடைய ஏதோ ஒரு கம்பெனியுடைய விளம்பரதாரர்களை நீங்க ஒரு தமிழக அரசை செயல்படுவது அசிங்கமா இல்லையா? அப்படியே நீங்க இதை நடத்தணும்னா கூட ஈர்காட்டு தாங்கல்ல இருக்கு பார்த்தீங்க, ஈர்காட்டு தாங்கல்லையா இருக்காட்டு அங்க ஒரு இருக்கு கார் ரேஸ்ன்னு, MRF கார் ரேஸ், அங்க போய் நடத்துங்க. சென்னையில மக்கள் வாழக்கூடிய நடுவில் இங்கதான் நடத்துவேன்னு சொல்லி அடம் பிடிச்சு நடத்தி 2 நாள் டிராபிக் ஜாம். நீங்க எந்த பகுதியில வச்சீங்க சார்? வேளச்சேரி. நான் வந்து இந்த சைடு வட சென்னை சைடுல எவ்வளவு 2 நாள் இந்த போக்குவரத்து நெரிசல் அவதிப்பட்டோம் தெரியுமா? நாங்க முழுமையாக தடை பண்ணி சார். 2 ரோட்டை பிரிச்சு அதான் சொல்றேன், போக்குவரத்து நெரிசல். உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, நீங்க அமைச்சர்களா இருக்கீங்க, நீங்க வருவீங்க, ஹையா வருவீங்க, உங்களுக்கு ரோட் கிளியர் ஆகும், நீங்க போய் உட்காந்துவீங்க பாருங்க. நீங்க உங்களுக்கு ஆதரவு திமுக ஆதரவாளர்கள் வந்து எல்லாமே பாருங்க, யாருமே நடக்க ஆசியா கண்டத்திலே நான் வாதனை இதனால ஒரு மயிரே இல்லைன்றான் தான், ஒண்ணுமே இல்லை சார். இது ஒரு பெரிய முதலீடு சார். அடுத்த ஆண்டுகள்ல இருந்து நிறைய முதலீடுகள் வரும். இப்ப இதை பேஸ் பண்ணி தான் சிஎம் சார் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. 1000 கோடி 1300 கோடி தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க யூஎஸ் கம்பெனிஸ். உங்க கட்சி 8 கம்பெனிஸ் 4600 பேருக்கு எம்ப்ளாய். திமுகவுடைய எம்பி ஜெகதீசனுக்கு 908 கோடி ரூபாய் அபராதம் வீச்சு இருக்காங்க அமலாக்கத்துறை. வழக்கு நீங்க 1000 கோடிக்கு போயிட்டீங்க. 1000 கோடி ரூபாய் உங்க எம்பி கிட்ட இருக்கு. நீங்க ஏன் அங்க போனீங்க முதலீடு? உங்க கட்சி எம்பிகளை எம்எல்ஏகள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு கூட்டம் போட்டு ஆளுக்கு கொண்டு போட வழக்கு நிலுவையில் இருக்கு சார். மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் போவாங்க. நிலுவையில் இருக்கட்டும், அது அவருக்கு சாதகமாகட்டும் எதிராகட்டும் அது வேற விஷயம். ஆனா இருக்குல்ல அவர்கிட்ட அவ்வளவு காசு. அது ஆதாரம் எங்கள்கிட்ட இல்லை சார். ஆதாரம் இல்லாம அமலாக்கத்துறை எப்படிங்க ஃபைன் மட்டும் போட்டிருக்காங்க? ஒட்டுமொத்த சொத்து அவங்க கேட்கல, ஃபைன் மட்டும் அவ்வளோ சார். இதே மாதிரி தான் சார் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மேலேயும் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் அதை வெற்றி பெற்று வெளியே வந்துட்டாரு. என்ன போட்டாங்க பொன்முடி சார் மேலேயும் இது மாதிரி ஃபைன் போடுற கேஸ் இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன், பொன்முடி வழக்கெல்லாம் நிலுவையில் இருக்கு, முடிஞ்சு இல்லை, புரியுதுங்களா? முடிஞ்சு இல்லை, எல்லாமே நிலுவையில் இருக்கு. அதனால உங்க திமுக கட்சி தலைவர்களே நினைச்சீங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடு பண்ணலாம். நீங்க வெளிநாட்டுக்கு போய் அந்நிய முதலீடு வந்து நீங்க வந்து வர இருக்கீங்க, வேணான்னு சொல்ல. அது வந்து முதல்வர் போயிருக்காரு, அமெரிக்காவுக்கு போயிருக்காரு, அங்கே பன்னாட்டு கம்பெனிகள் எல்லாம் வந்து முதலீட்டாளர்களுடைய ஈர்ப்பதற்காக போயிருக்காங்க. நம்ம அதை விமர்சனத்துக்குள்ளாகல. ஆனால் இந்த கார் ரேஸ் தேவையற்றதுன்னு தேவையற்றது, தேவையான ஆணியா தேவையில்லாத ஆணியான்னா தேவையில்லாத ஆணி இது சார். பிஜேபி சேர்ந்தவங்களும் இதை வந்து பாராட்டியிருக்காங்களா சார்? அலிஷா அப்துல்லா, வினோஜ் பி செல்வம் மத்திய சென்னையில் தயநிதிமாறனுக்கு எதிராக போட்டிட்டு பிஜேபி பாராட்டிட்டான். அதனால பிஜேபி பாராட்டிட்டான் அதனால இது சரியா இருக்கும், பிஜேபி எதிர்க்கிறான் அதனால இது சரியா இருக்கும் அப்படின்றது இந்த வாதம் அல்ல. இது தேவையில்லாத ஆணி, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதை வந்து மக்களுடைய வரி பண்ணி வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படியே பண்ணணும்னாலும் நீங்க என்ன போய் அந்த பக்கம் போய் நடத்திருக்கணும். சென்னை நகரத்தினுடைய மைய பகுதியில் நடத்தி நீங்க சாதனைன்னு சொல்றது இது ஒரு வேதனை தான் மக்களுக்கு. உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்றேன். ஓகே சார். 2026 சிறுபான்மைகள் ஓட்டு யார் பக்கம் சார்? ஏன்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் வரப்போ சிறுபான்மைகள் ஓட்டு எந்த பக்கம் போதோ அந்த கட்சி தான் ஆட்சி. சிறுபான்மை ஓட்டு முஸ்லிம்களுடைய வாக்கு யாருக்குன்னு சொன்னீங்கன்னா வருகின்ற தேர்தலில் கூட்டணியை பொறுத்து தான் இருக்கு. கூட்டணி எப்படி அமையுதுன்றது தெரியல. இப்ப கடந்த சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைஞ்ச விதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது திமுக கூட்டணிக்கு சாலிடா வாக்கு இலவசமா பெற்றாங்க. அவங்க திமுக கூட்டணி வந்து இலவசமா இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பெற்றாங்க. இப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதே போன்ற ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னு சொன்னால் அதே திமுகவுக்கு தான் போகும்.
அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் இப்போ அதிமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை எல்லாம் நின்றுதுன்னு சொன்னால் நிச்சயம் திமுக கூட்டணிக்கு போக வாய்ப்பு கம்மி. இந்த முறை இளம் தலைமுறை வாக்காளர்கள் இஸ்லாமிய வாக்குகளும் சரி, சிறுபான்மை வாக்குகள், புதிய வாக்காளரும் சரி, நாம் தமிழருக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இல்லை, நாம் தமிழ் கட்சிக்கு அதான் சொன்னேன் இல்லை, நம்ம முதல்ல அதை சொல்லிட்டேன். நாம் தமிழ் கட்சி இந்த வாட்டி எண்ணிக்கையுடைய முதல் புள்ளி வைக்கிறாங்க. இந்த 26 தேர்தலில் நிச்சயமாக சீமான் வெற்றி பெறுவாருன்றது என்னுடைய கணிப்பு. ஏன்னா மக்கள் தொடர்ந்து அவர் களத்தில் இருக்கிறதுனால மக்களும் எதிர்பார்க்குறாங்க, போகட்டும் சட்டமன்றத்துக்கு போகட்டும், போய் ஒரு குரல் கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி. இவரை முதல்வர் வேட்பாளராக இவரை அனுப்புகிறாங்களோ இல்லையோ, நிச்சயம் சட்டமன்ற வேட்பாளராக இந்த முறை நாம் சீமானை அனுப்புறாரு தான் என்னுடைய பார்வைக்கு தெரியுது. நன்றி, வணக்கம்.